Hi, hello friends. Welcome back to my channel annamartofcooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யலாம் வாங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி செய்யிறதுக்கு நான் 2 மரவள்ளி கிழங்கு எடுத்து வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா ஒரு நைஃப் வச்சு ஒரு கட் பண்ணிக்கிட்டோம்னா இது வந்து தோல் உரிக்கிறதுக்கு ரொம்பவும் ஈஸியா இருக்கும். இதோட தோலை உரிச்சாச்சு. இதையும் ஒரு தடவை நான் கழுவிட்டு வச்சிருக்கேன். ஏன்னா வந்து மரவள்ளி கிழங்கு வந்து மண் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம காய் துருவுற கட்டை இருந்துச்சுன்னா அதில் வந்து இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். இது போல் நல்லா துருகி செஞ்சோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், வெந்தும் இருக்கும் சீக்கிரமாகவே. ஆனால் கட் பண்ணி போட்டோன்னா அது வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி பூ போல் நல்லா துருவி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா துருவி நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம பாயில் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தை இட்லி பாத்திரம் எடுத்திருக்கேன். ஸோ அந்த இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு சூடு பண்ணிவிட்டு இது போல் ஒரு வெள்ளை துணி போட்டுக்கலாம். இப்போ தண்ணி வந்து நல்லா ஆவி வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம துருவி வச்சுருக்க மரவள்ளி கிழங்கை ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். இது நான் வந்து ஒரு மிடில் தட்டை தான் சேர்த்துருக்கேன். மேலே இருக்க தட்டு போட்டோன்னா மூடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு தட்டை போட்டிருக்கேன். இப்போ இது எல்லா பக்கமும் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வெந்தால் போதும். இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடிடலாம். தண்ணி வந்து நம்ம கொதிஞ்சதுக்கப்புறம் வேக வைக்கிறதுனால இது சீக்கிரமே வெந்துடும். இப்போ இதோட ஆவி வந்து வெளியில் வரும். அப்போவே நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா லைட்டாக நீங்கள் தொட்டு பார்க்கும்போதே தெரியும் அது நல்லாவே சாஃப்டாக வெந்திருக்கும். இப்போது இதை துணியோடவே எடுத்துக்கலாம். இந்த மரவள்ளி கிழங்கு ரெசிபிக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்குறது இந்த தேங்காய் தான். ஸோ நான் தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் துருவலோட நம்ம வேக வச்சுருக்க மரவள்ளி கிழங்கை சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். தேங்காய் துருவல் வந்து எல்லா பக்கமும் இருந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து தேங்காவை எல்லா பக்கமும் தூவி விட்டுக்கலாம். இந்த ரெசிபி வந்து ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதோட நான் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். சர்க்கரை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சுகர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 கப் சேர்த்துருக்கேன். சுகரோடு வந்து சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்து ஷவர் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உப்பு மட்டும் தனியாக போட்டிங்கன்னா அங்கங்கே திட்டாக இருக்கும். இந்த ரெசிபி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ ஈவினிங் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் டைமில் ஸ்நாக்ஸாகவோ செஞ்சு சாப்பிட்லாம். இது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. மரவள்ளி கிழங்குல வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக வந்து எப்போல்லாம் இது கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து மரவள்ளி கிழங்கு சாப்பிடுங்க. ஏன்னா இதில் வந்து அதிகமான நார்ச்சத்தும் இரும்பு சத்தும் இருக்குது. ஸோ வந்து இந்த அனிமிக்காக இருக்காங்க இல்லையா, அவங்க கூட சாப்பிடலாம். ஸோ மரவள்ளி கிழங்கு அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க, ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. அவ்வளோதான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பை ஃப்ரம் கனி.